வணக்கம் நண்பன். நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல புதிதாக வந்த ஆசிரியர் வேலைவாய்ப்பு தாங்க பார்க்க போறோம். ஒரு பள்ளியில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர் வேலைவாய்ப்பு வந்துங்குது. காலியிடங்கள் பொறுத்தவரைக்கும் பாருங்க, அதிக அளவுல பார்த்தீங்கன்னா குடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாரி உங்களுக்கு டெட் எக்ஸாமும் தேவையில்லைங்க. எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா தேவையில்லைங்க. ஆனா உங்களுக்கு சம்பளம் அதிகமா அரசு பள்ளி பொறுத்தவரைக்கும் பாருங்க, இவ்வளவு தான் சம்பளம் அப்படின்னு பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா தனியார் பள்ளி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மென்ஷனே பண்ண மாட்டாங்க. இவ்வளவு தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஃப்ரெஷர்ஸா இருந்தா அதுக்கு ஒரு சேலரி. அதே மாரி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ், 10 இயர்ஸ்னா அதுக்கு ஏத்த மாரி சேலரி குடுப்பாங்க. ஒரு 20 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, ஹை லெவல்ல பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. அதே மாரி நீங்க மாணவர்கள பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் எடுக்க வச்சீங்கன்னா, உங்களுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு சேலரியா இருக்கட்டும், சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியார் பள்ளியில குடுப்பாங்க. ஆனா அந்த மாரி அரசு பள்ளியில குடுக்க மாட்டாங்க. இந்த முறை நீங்க விண்ணப்பித்தா உங்களுக்கு வேலை வருதுங்க. ஸோ அது எந்த பள்ளி வந்திருக்கு, எப்படி விண்ணப்பிக்கணும், என்னென்ன வேகன்ஸிங்கிறத நான் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்றேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஒரு 2 மினிட்ஸ் நீங்க பொறுமையா பாருங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் வேலைவாய்ப்பு நீங்க டெய்லியும் பார்த்துட்டு வந்துக்கிறீங்கன்னா, ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, லைக் பண்ணி நம்மள மோட்டிவேட் பண்ணீங்களா தான் டெய்லியும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆசிரியர் வேலைவாய்ப்பு கொண்டு வந்து குடுப்போம். ஸோ, இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். ஸோ, ஆசிரியர்கள் தேவை 2026, 27க்காக பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. முதுகலை ஆசிரியர்ல ஃபர்ஸ்ட்டு உயிரியல், கணினி அறிவியல் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ, அடுத்து பாருங்க மண்டேஸ்வரி பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் தேவைன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. பிஇ, எம்இ தகுதி பெற்ற ஆசிரியர்களும் விண்ணப்பிக்கலாம். அதாவது நீங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா, ஆசிரியரா வேலை செய்யறதுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா, நீங்க விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் கிடையாதுங்க. இன்ஜினியர்லயும் பார்த்தீங்கன்னா, எம்இன்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அது நீங்க பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கலாம். முதுகலை இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தாலும் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு உண்டு. உடற்கல்வி ஆசிரியர் பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த உடற்கல்வி ஆசிரியருக்கு பார்த்தீங்கன்னா பிபிஐடி இல்லைன்னா எம்பிஐடி படிச்சிருக்கணும். அதே மாரி பராமரிப்பாளர், கேர் டேக்கர் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதோட உங்களுக்கு ஆங்கிலத்துல நல்லா பார்த்தீங்கன்னா பேசும் திறன் மற்றும் பிஎட் கட்டாயம் நீங்க பார்த்தீங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதே மாரி சிபிஎஸ்இ பள்ளி பார்த்தீங்கன்னா அனுபவம் உள்ளவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். நீங்க இதுக்கு முன்னாடி எங்கேயாவது சிபிஎஸ்இ பள்ளியில பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருந்தீங்களா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை வழங்கப்படும்னு பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்லிட்டாங்க. அதே மாரி உங்களுக்கு சேலரியும் பார்த்தீங்கன்னா அதிகமா தான் குடுப்பாங்க. ஸோ இந்த பள்ளி பார்த்தீங்கன்னா எங்க இருக்குதுன்னு பாருங்க. எல்ஹெச்எல் பள்ளி சிபிஎஸ்இன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. விசுவாசபுரம், தோவாளை, கன்னியாகுமரி மாவட்டம், தமிழ்நாடு. ஸோ இந்த அட்ரஸ்ல பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. ஸோ உங்களுடைய ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா மெயில் அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த மெயில்னு கீழ பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்க.